சார் 3 டிஸ்ட்ரிக்டையும் அலர்ட் பண்ணிருக்கேன் சார். எல்லா டோல்கேட்லயும் நம்ம போலீஸ் போய் செக் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன அந்த லாரியோ காரோ எந்த டோல்கேட்லயும் கிராஸ் ஆகல சார். கிராஸ் ஆகலையா? நீங்க நல்லா செக் பண்ணீங்களா சார்? சார் நான் வேணா போலீஸ் டீம் கூட போய் ஒரு தடவை செக் பண்ணட்டுமா சார்? சார் போலீஸ் டீம் தரவா செக் பண்ணிட்டாங்க சார். ஒவ்வொரு டோல் பூத்துக்கும் ஒரு டீம் போய் எல்லா வீடியோ ஃபுட்டேஜஸையும் பார்த்துருக்காங்க. அந்த அடையாளம் இருக்கிற லாரியோ காரோ நிச்சயமா அங்க கிராஸ் பண்ணல சார். டோல் பூத்து வழியாவும் போலன்னா பின்ன எப்படி சார்? அப்போ அவங்க இங்கேயே சுத்திட்டு இருக்காங்களா? எங்களுக்கு ஒன்றும் புரியல சார். சார் 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்னு, அவங்க இந்த ஏரியாக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கலாம். இல்லனா டோல் இல்லாத ரோடு, அதாவது மெயின் ரோடு இல்லாம சைடு ரோடு வழியா அவங்க போயிருக்கலாம். சார் அது எப்படி சார் முடியும்? அது எப்படி பாசிபிள்? அப்படியெல்லாம் போக முடியுமா சார்? சார் கிரிமினல்ஸ்னா அப்படித்தான் யோசிப்பாங்க சார். ஆனா இனிமே டோல் பூத் கண்காணிப்பு மட்டும் பத்தாது. இப்ப மொத்த போலீஸ் டீமும் சைடு ரோட்ல பேரிகேட் போட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. சார் நான் வேணா கொஞ்சம் அவங்க கூட போய் பார்க்கட்டுமா? ஏன்னா நான் அந்த லாரிக்காரங்களை கண்ணால பார்த்துருக்கேன் சார். அதனால நான் அவங்கள கரெக்டா அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். சார் எத்தனை இடத்துக்கு நீங்க போக முடியும்? கிட்டத்தட்ட 12 ரூட்ல போலீஸ் டீம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. 12 இடத்துக்கு நீங்க போக முடியுமா சார்? இது சாத்தியமா? என்ன சார் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? சூர்யா, யோசிங்க இல்ல சார். சார் சொல்றது வாசம் தானே. போலீஸ் தான் பெரிய டீம் இறக்கி செக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அவங்ககிட்ட தகவல் வரட்டும், நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இல்ல டாடி, இப்போ டைம் வேற போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் நந்தினிக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு எனக்கு அவ்வளோ டென்ஷனா இருக்கு டாடி. டாடி இங்க இப்படி சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாவே இருக்கு டாடி. சார் நான் இப்போதைக்கு நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். கவலைப்படாதீங்க சார். மொத்த பேட்ரோல் போலீஸும் உங்க ஒய்ஃபை தான் தேடிட்டு இருக்காங்க. எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க சார், நம்புங்க. சார் நானும் கூட சேர்ந்து போனா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். எனக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் சார். நீங்க எப்படியாச்சும். சார் அதெல்லாம் இம்பாசிபிள் சார். நீங்க கொஞ்சம் பொறுமையா மட்டும் இருங்க. மா, நீங்க ஏமா இப்படி எல்லாம் சொன்னீங்க? இப்ப அப்பா வருவாரா இல்லையா? எனக்கு ஒண்ணுமே புரியலமா. வருவார், வந்துதான் ஆகணும். மாதவி, அங்க பாருமா, அத்தை நிக்கிறாங்க. வாங்க. சுரேகா, என்னாச்சு? என்னம்மா, அப்பா வராரா இல்லையா? அக்கா, அம்மா அப்பாவை போன்ல பயங்கரமா மிரட்டி விட்டாங்க. அத்தை பேசுறதே மிரட்டுற மாதிரி தான் இருக்கும். இதுல புதுசா என்னமா மிரட்டி இருக்க போறாங்க? ஐயோ மாமா, அம்மா செமையா மிரட்டிட்டாங்க. அதை கேட்டா நீங்களே பதறி போயிடுவீங்க. ஐயோ, நான் சும்மா எதுவும் சொல்லலடி. பயமுறுத்துறதுக்காக நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இந்த சுந்தரவள்ளி ஒண்ணு சொன்னா அதை செஞ்சு காட்டுவா. நாளைக்கு விடியறதுக்குள்ள உங்க அப்பா வராம மட்டும் இருக்கட்டும். நான் சொன்னதை செய்வேன். மா, என்னடி சொல்றாங்க அம்மா? ஐயோ அக்கா, அதை நினைச்சுதாக்கா நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். அப்பா விடியறதுக்குள்ள வீட்டுக்கு வரலன்னா நாளைக்கு கல்யாண நாள் அம்மாவோட நினைவு நாளா மாறிடும் அப்படின்னு சொல்லிருக்காங்கக்கா. ஏய் மா, வாட் இஸ் திஸ் மீனிங்? ஐ டோன்ட் நோ. ஒன்றும் புரியலையம்மா. மாமா போதும் மாமா, விடியறதுக்குள்ள அப்பா வரலன்னா அம்மா உயிரை விட்டுடுவேன்னு சொல்றாங்க. இது கூட புரியல உங்களுக்கு? ஐயோ, அத்தை போயிட்டு நம்ம என்ன பண்றது? இது பெரிய விபரீதமான சபதமா இருக்கே. அக்கா, அப்பா மட்டும் வரலனா இனிமே வருஷம் வருஷம் இவங்களோட கல்யாண நாள அம்மாவுக்கு தேதி கொடுத்துதான் கொண்டாடணும்னு அம்மா சொல்லிருக்காங்கக்கா. என்ன மா, என்னம்மா இது இப்படி அம்மா பேசுறது? அப்புறம் எப்படி பேசுறது? மா, இந்த சுந்தரவள்ளி சொன்னதோட நிறுத்த மாட்டான். நான் நினைச்சது நடக்கலன்னா நான் சொன்னதை செய்யாம விட மாட்டேன். மா ப்ளீஸ் மா, இப்படி எல்லாம் பேசாதீங்க. இத பாருடி, நான் சொன்னதை கண்டிப்பா செய்வேன். இப்போ நான் ரூமுக்குள்ள போறேன். நாளைக்கு காலையிலக்குள்ள உங்க அப்பா வந்து கதவை தட்டல, நீங்க எல்லாரும் கதவை உடைச்சிட்டு வந்துதான் என் புடத்தை பார்க்கணும். ஐயோ அம்மா, என்னம்மா? பார்க்கலாம். அம்மா, அத்தை, ஐயோ என்னம்மா அது? அத்தை வயித்துல புளியை கரைச்சிட்டு போறாங்களே.
பண்றது ஏமா மாதிரி இந்த கதை உடைக்கிறதுக்கு இந்த கடப்பாறை கோடாலி இது மாதிரி வெப்பன்ஸ் எதாவது எடுத்து போமா அக்கா நீ வாக்கா ஏமா வாங்க மாமா உங்க அப்பன்ஸ்ல ஆரம்பிச்ச பிரச்சனை வெப்பன்ஸ் வரைக்கும் போயிடுச்சேமா இன்னும் இந்த வீட்டுல நான் என்னென்னலாம் பார்க்க போறனோ தெரியலையே மா மா அத்தை மா அம்மா கதவு திறங்க மா என்ன பண்றது? அக்கா நீ கூப்பிட்டு பாருங்க மா